திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக தேசங்களில் இயற்கை பேரிடர் நிமித்தமாக உண்டாகிற அழிவுகளை, உயிரிழப்புகளை பார்க்க நேரிடுகிறது சமீப காலங்களாக. அந்த வகையில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வருகிற தொடர் கனமழை நிமித்தமாக சுமார் 82 பேர், 28 குழந்தைகள் உட்பட 82 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த வியாழக்கிழமை இரவு ஆரம்பித்த தொடர் கனமழை தொடர்ந்து நீடித்து வெள்ளிக்கிழமை காலை வரையிலும் பெய்த அந்த கனமழை நிமித்தமாக அங்குள்ள குவாடலூப் என்று சொல்லப்படுகிற ஆற்றின் அதனுடைய அளவானது சுமார் 45 நிமிடத்திலே 25 அடி உயர்ந்திருக்கிறது. அதனாலே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 82 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் 28 சிறுவர் அடங்குவார்கள். 50 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. அதிலும் சிறு பிள்ளைகள் அடங்குவார்கள். தொடர்ந்து இந்த மழை நீடித்து வருகிறது அந்த பகுதியில் என்று கூறப்படுகிறது. டெக்சாஸ் மாகாணத்தின் தென் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற இந்த தொடர் கனமழையானது வெள்ளப்பெருக்காக அநேக பகுதிகளை மூழ்கடித்திருக்கிறது என்று அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தொடர்ந்து இந்த கனமழை பெய்யுமானால் இன்னும் அந்த பகுதியிலே அழிவுகள் அதிகரிக்கும், உயிரிழப்புகளும் அதிகரிக்கும். ஆகவே இந்த கனமழை நிறுத்தப்பட, இதனால் உண்டாகிற அழிவுகள், நாசமோசங்கள், உயிரிழப்புகளுக்கு அந்த பகுதி ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து மீட்டு கொள்ள இதுவரையிலும் 200க்கும் மேற்பட்டவர்கள் வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வெள்ளத்தில் சிக்கி இருக்கிறவர்களும் மீட்கப்பட, தொடர்ந்து இந்த இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளுக்கு ஆண்டவர் இந்த பகுதியை விலக்கி பாதுகாக்க ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அமெரிக்கா தேசத்தின் டெக்சாஸ் மாகாணத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பெய்து வருகிற கனமழை நிமித்தமாக அங்குள்ள ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மட்டுமல்ல, தொடர்ந்து அங்கே அந்த தென் மத்திய பகுதியிலே கனமழையினாலே ஆண்டவரே வெள்ளம் சூழ்ந்த பகுதிகள் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து அது நிமித்தமான உண்டான அழிவுகள் ஒரு பக்கம், உயிரிழப்புகள் இன்னொரு பக்கம், இதை கேள்விப்பட்டு இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகரித்து வருகிற இந்த கனமழை நிறுத்தப்பட நல்ல இயற்கையான கால சூழ்நிலைகள் அமைத்து கொடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லாக நீங்கள் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் தேசத்துக்கு, தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. டெக்சாஸ் மாகாணத்திற்கு சேமத்தை கொடுக்க அங்குள்ள சூழ்நிலை இயல்பு நிறைக்கு திரும்ப ஜெபிக்கிறோம். வெள்ளத்திலே சிக்கி இருக்கிறவர்கள் பத்திரமாக மீட்கப்பட, ஆண்டவரே, மீட்பு பணியிலே ஈடுபடுவர்களுக்கு கர்த்தர் ஞானம், பாதுகாப்பை கொடுக்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.